வணக்கம். இங்கே வந்திருக்க ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் இடத்தை சொன்னார். ஆனால் லக்ன புள்ளி, லக்னாதிபதி, லக்ன புள்ளி மட்டுமே ஒரே நட்சத்திரத்துல இருந்து கோடீஸ்வரராக இருந்திருக்கார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி ஜாதகம் வருது. அவரோட லக்னம் கன்னி லக்னம். லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கு. லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ரோகிணியில் இருக்கு. அப்போ கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் உட்காந்துருக்கிறது மகரத்தில், திருவோண நட்சத்திரத்தில். இந்த லக்ன புள்ளி மட்டுமே அவரை சக்ஸஸாக கொண்டு போயிட்டு இருக்கு. என்கிட்ட கேட்குறாரு, நான் 5 கோடிக்கு 10 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ 50 கோடி போடலாமான்னு கேட்குறாரு. நான் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன், கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன், செவ்வாய் வக்கரமாயி பார்க்குது. ஏன்னா இவருக்கு இதெல்லாம் இருக்கு, இவர் எப்படி தொழிலில் அவ்வளோ மேலே வந்திருப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணும்போது லக்னாதிபதியும் லக்ன புள்ளியும் வளர்த்துருச்சு. சரிங்களா? அது வளர்பறை சந்திரன். ஐயா சொன்ன மாதிரி சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்பறையாக இருக்கும்போது சுபத்தன்மையை செஞ்சிருது இல்லைங்களா? அந்த லக்னாதிபதி வளர்த்து நான் கேட்குறேன், 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ல் உட்காந்துருக்கு. ஐயா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரே மனைவி. ஏன்னா 8ல் சுக்கிரன் சனி போய் உக்காந்துட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்து பார்க்கும்போது, நம்ம ஆராயமாக பார்க்கும்போது உனக்கு பொண்டாட்டி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே அதுதான் இல்லை. ஒரு ஜாதகத்தை கூர்ந்து பார்க்கும்போது தான் அதோட விஷயமே தெரியும். ஒரே மனைவி தான், ஒரே மனைவியோட தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார், அன்பா வாழ்ந்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 70 லாரி இருக்குங்களாம். 70 லாரி தூத்துக்குடியில், 4 லான்ச்சு, அதாவது அந்த போட் இருக்கு இல்லைங்களா, 4 லான்ச் இருக்குங்களாம். அப்போ அந்த லக்ன புள்ளி மட்டுமே வச்சு அவர் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கார். 2வது இவர் தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவருக்கு எது லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா, சனியோட சேர்ந்து உட்காந்துருக்கு. அப்போ என்னாச்சுன்னா, ஐயா நீங்கள் செவ்வாய் வந்து வக்கரமாகி சனி சுக்கிரனை பார்க்குது, உங்களுக்கு கனரக வாகனம்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸு, இந்த சொகுசு பேருந்து, ஏன்னா சுக்கிரன் சொகுசு இல்லைங்களா, பேசஞ்சரை கூப்பிட்டு போகிறது, அது வச்சு லாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அது வச்சு தாங்கய்யா ட்ராவல்ஸ் நடத்தி ட்ராவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சுக்கிரனோட மைனஸை காட்டிடுச்சிங்களா? சரிங்களா? அப்போ லக்ன புள்ளி, லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, இது எல்லாமே சந்திரனே இருக்கிறதுனால அவரோட ஜாதகத்தில் இன்னமும் சக்ஸஸை கொடுத்துறதுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 2 பசங்க, ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் வக்கீல் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஐயா சொன்னது மூலத்திரிகோணங்கிறது. இப்போ ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சுன்னா அந்த மூலத்திரிகோண வீடு கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ குரு உச்சமாயிடுச்சுன்னா மூலத்திரிகோண வீடு தனுசு. சரிங்களா? அது லக்னத்துக்கு எந்த பாவம் பாருங்க, அந்த பாவகத்தை கொஞ்சம் இறக்கி சொல்லுங்க, இந்த பலன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்க, அது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கோச்சாரத்திலாம் இப்போ குரு வந்து மிதனத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அந்த குரு வந்து தன்னோட தன்மையை, சுபத்தன்மையை அந்த சுக்கிரனுக்கு கொடுக்க போறார். ஸோ அந்த டைமில் அவர் அந்த வண்டி வாகனம், நகை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை, பேங்க்கில் வந்து பணத்தை வச்சு மறுபடி வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே சுக்கிரன் அங்கே இருக்கு, குரு அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ குருவோட தன்மையை அந்த சுக்கிரனுக்கு கொடுக்க போறாரு. புரியுதுங்களா? இப்போ புதன் இருக்கு அப்படின்னா குரு அந்த இடத்துக்கு போறாருன்னா அந்த குருவோட தன்மையை அந்த புதனுக்கு கொடுக்க போறாரு. அப்போ புதன் அப்படிங்கிறது கல்வி. அப்போ கல்வி அந்த இடத்துல மேம்படும். இதே ஒரு கேது அந்த புதன் மேல போறார். அப்போ அந்த புதன் மேல போகும்போது என்ன ஆகுன்னா, ஏற்கனவே கேது வந்து தடைக்குண்டான கிரகம். ஐயா சொன்னது எப்படியா இருந்தாலும் கேதுங்கிறது ஒரு சின்ன தடை. அங்க புதனோட சேரும்போது என்ன ஆகும், அந்த படிப்புக்கு உண்டான விஷயத்துல தடை ஏற்படும். சரிங்களா? ஏற்கனவே அந்த புதனோட நட்பு கிரகமா இருந்தா அந்த படிப்பை வளர்க்கும்.
அது பகை கிரகமானல அந்த படிப்பை மட்டுப்படுத்தும். இப்படிதான் நம்ம கோச்சாரத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்த உடனே ஜனனகால லக்கணத்தையும் கோச்சார லக்கணம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கோச்சார லக்கணம் எந்த நட்சத்திரத்துல போகுதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திராதிபதியோட பாவகம், அந்த லக்கணம் விழுந்த பாவகம், இதெல்லாம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அந்த விஷயத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அடுத்ததான் சந்திரன் சொல்லலாம். சரிங்களா? நான் இதை தான் எடுத்து சொல்றேன். அப்படிங்கும்போது அந்த லக்கணாதிபதி உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணம், கோச்சார லக்கணம் மேஷத்துல போகுது. அப்ப எந்த விஷயத்துக்காக வந்திருப்பாங்க? 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தோட நிலை என்ன? குழந்தை பாக்கியம், இல்லை பூர்வீக சொத்து, இல்லைன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்விகள் தான் இருக்கும். ஆமாம். அப்போ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். இல்லை குழந்தைகளுக்காக மொட்டை அடிக்கிறேன், அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் நீங்கள் கோச்சார சந்திரனை எடுங்க. ஆனால் மெயின் விஷயமா அங்கே குறிகாட்டுறது ஜனனகால லக்கணத்துக்கு கோச்சார லக்கணம் எப்படி இருக்கு. அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆச்சுன்னா எப்போ அந்த கிரகத்தினால பலன் தரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் அஸ்தமனம், அந்த செவ்வாய் கோச்சாரத்தில் அஸ்தமனம் ஆகும்போது தான் அதோட பலத்தை கொடுக்கும். எப்படி ஒரு வக்ரமான கிரகம் கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும்போது தான் அதோட பலனை செய்தோ, அதே மாதிரி அஸ்தமனமான கிரகமும் கோச்சாரத்தில் அஸ்தமனம் ஆகும்போது, உதாரணத்துக்கு செவ்வாய் ஒரு இதில் ஒரு பாவகத்தில் அஸ்தமனம், கோச்சாரத்தில் அந்த பாவகத்தில் அஸ்தமனமாக ஆக போகுது. அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்குது. அப்போ இந்த அஸ்தமனம் ஆகும் போது அந்த திசையை நடக்கும்போது அந்த டைம்ல நீங்க வீடு கட்டுவீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்ட முடியும். சரிங்களா? அதே மாதிரி வக்ரமான கிரகம், இப்போ சனி வக்ரமாக இருக்கு, கோச்சாரத்தில் இதனால் வரைக்கும் வக்ரமாக இருந்துச்சு, இப்போதானே இதுக்கு வந்துச்சு. அப்போ என்கிட்ட கேட்பாங்க தொழிலை மாற்றலாமா? கண்டிப்பாக வக்ரமாக இருக்கும்போது மாற்றுங்க, அதனால உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அந்த வக்கரம் இல்லாத டைம்ல மாற்ற முடியாது. சரிங்களா? அதான் ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா அந்த வக்கரம்